இல்லங்க, மக்கள்கிட்ட தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு. மக்களிடம் அதாவது ஒரு என்ன இல்லங்க, இது என்னங்க அவர் தனிப்பட்ட விதத்தில் பேசியிருக்காரு. அதுக்கு முடிந்த வேற இருந்தா கேள்வி ஏங்க அவரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு மூத்த அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டார். தொடர்ந்து வருத்தம் தெரிவித்திருக்கிறார். தெரியாமல் நடந்து விட்டது, நான் வேண்டும் என்று ஏதோ ஒரு நோக்கத்தோடு நான் பேசியது தவறாக போய்விட்டது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் செய்தது தவறு என்று அறிக்கையும் கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு காரணங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அவர் கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். பெண்களை பேசிவிட்டு முதலமைச்சர் மட்டும் பேசுவது சரியா இல்லங்க, மக்கள்கிட்ட தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு. மக்களிடம் அதாவது ஒரு தவறு செய்தவன் அந்த தவறுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி வருத்தம் தெரிந்து அந்த தவறு நடந்து விட்டது, இனிமேல் நடக்காது, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒப்புத்திட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிப்பது பெருந்தன்மை, மன்னிக்காது உங்களுக்கு. இதோட அவர் பெண்களுக்கு எதிராக பேச மாட்டாருன்னு ஏதாவது முதலமைச்சராலோ இல்ல உங்களால உறுதி கொடுக்க முடியுமா? அது முதலமைச்சர் பாத்துக்குவாரு, நானும் நீங்களும் உறுதி கேட்க முடியாது. இப்ப என்ன நடந்தாலும் இல்லங்க, ஏன் உங்களுக்கு பொன்முடி அமைச்சரா இருக்க பிடிக்கலையா? பெண்களுக்கு பிடிக்கல, பெண்களுக்கு பிடிக்கலன்னு உங்கள்ட்ட சொன்னாங்களா? அதை பத்தி இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்றாங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பானவர். பெண்களை பாதுகாப்பதில் அவருக்கு இருக்க அக்கறையை போல வேற யாரும் நீங்க எல்லாம் எடுத்துக்க முடியாது. என்ன பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்த மாதிரி ஏங்க அத்தனை இதுக்கு இன்னைக்கு நாங்க போக்சோ சட்டத்தை மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். போக்சோ சட்டத்தில் ஒருத்தர் ஈடுபட்டு அவர் போக்சோ குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை என்று சொல்லி இருக்கிற முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் கொண்டு போற திமுக கிட்ட தான் கேள்வியை வைக்கிறோம். அதை பத்தி எங்க இதுல பொறுத்த வரைக்கும் ஆமா, அதை பத்தி உங்களுக்கு என்ன, எங்களுடைய முதலமைச்சர் அதை பார்த்துக் கொள்வார். இல்லங்க, இது என்னங்க அவர் தனிப்பட்ட விதத்தில் பேசியிருக்காரு. அதுக்கு முடிந்த மன்னிப்பு கேட்டாரு. பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிக்க தெரிஞ்சவன்